மனிதர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டக்கூடிய இந்த நேரங்கள் மூன்றாக இருக்கிறது. அதுல குறிப்பாக இந்த பராத்துடைய இரவிலும் கூட சுப்ஹானல்லாஹ் 3 நேரங்களில் முதலாவது நேரம் என்பதாக சொன்னால் தினந்தோறும் இரவனுடைய அமல்களை பகல்ல ஒரு மலக்கு நம்ம அல்லாஹ் கொண்டு போய் காட்டிடுவாங்க. இதே மாதிரி பகலுடைய அமல்களை இரவுல ஒரு மலக்கு கொண்டு போய் அல்லாஹ்ட்டு காட்டுவாங்க. தினந்தோறும் 2 முறை அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகிறது. இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பதிவாக இருக்கிறது, நம்முடைய அமல்கள் வாரத்தில் 2 முறைகள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒன்று திங்கட்கிழமை, இன்னொன்று வியாழக்கிழமை. இந்த 2 நாட்களும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் வாரத்தில் 2 முறை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. மூன்றாவதான நேரம் என்பதாக சொன்னால் வருடத்தில் நாம் செய்கிற மொத்த அமல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்தில் மலக்குமார்கள் வருடத்தில் 1 முறை கொண்டு போய் காட்டுவாங்க. அதுதான் இந்த ஷாபானுடைய மாதம், பராத்துடைய இந்த இரவு. இந்த இரவில் தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் மலக்குமார்கள் காட்டுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நிச்சயமாக நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது 3 நேரங்களில். அதில் தினந்தோறும் 2 முறை, வாரத்தில் 2 முறை, அதிலும் குறிப்பாக வருடத்தில் 1 முறை இந்த ஷாபானுடைய மாதம்